மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆணி 24 ஜூலை 8 புதன்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வரவு செலவு, சரியாக சொல்லணும்னா செலவு வரவு இப்படியாக இருக்க போகிறது. முதல்ல சந்திரன் 12ல் இருக்கார், அப்புறம் ராசியில் வர்றார். அப்போது செலவு செய்கிறீங்க, அதன் பிறகு வரவு வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சந்திரன் 12 1ல் இருக்கிறத மட்டுமே வச்சு இதை முடிவு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால், செலவாகிறதுக்கு 12ல் சனி இருக்கார், 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் செலவு செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கான செலவு, பயண செலவு, நல்ல ஒரு சுபகாரிய செலவு, வண்டி மனை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக செலவு, இதெல்லாம் செய்கிறதுக்கான அம்சம். வரவு எப்படி அப்படின்னு கேட்டால், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ல் தனஸ்தானத்தில், சுக்கிரன் வீட்டில் இருக்கார். சந்திரன் வந்து நடுவில் 12லேருந்து ராசிக்கு வரப்போகிறார். அதனால் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வரவு வரத்துக்கான அம்சமாக இருக்கிறது. சந்திரன் கேதுவுடைய சாரத்துக்கு வருவார் இல்லையா, மாலை நேரத்தில் அந்த கேது வந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரனோடு சேர்ந்து ராசிக்கு 5ல் இருக்கார். அதனால் அதிர்ஷ்டவசமாக பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக பணம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கு இன்றைய நாள் வந்து அனுகூலமாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நல்ல செலவுகள் செய்து மனநிறைவு திருப்தி அடையக்கூடிய யோகம் இருக்குது. நல்லபடியாக நல்ல முறையில் வருமானம் வந்து அதை பிள்ளைகளுக்காக எடுத்து வைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கு சந்திரன் 11, 12ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். காலையிலிருந்து இன்று மாலை 4 மணி அளவு வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதில் வந்து சந்திரன் இருப்பார், 11ஆம் இடத்தில் இருப்பார். இது வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு நேரம். அதை வந்து உங்களுடைய பண வரவுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண வரவு தாண்டி மற்றவங்களுடைய தொடர்பு அது வந்து சுமூகமாக இருக்கணும். பிறரோடு இணங்கி நீங்கள் மற்றவங்க உங்களோடு இணங்கி ஒரு வேலையை வந்து செய்து முடிக்கணும். ஒரு கல்யாணம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மாலை 4 மணிக்குள்ளே நீங்கள் அதை வந்து பேசலாம். ஏன்னா பொதுவாக நிறைய பேர் வந்து மாலை நேரத்தில் எந்த ஒரு டிஸ்கஷனும் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த மாலை நேரம் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை அதை விட காலை நேரம் பெட்டராக இருந்தால் காலையில் வச்சுக்கலாம். அதுபோல் நம்முடைய அந்த சுபகாரியங்களில் நிச்சயதார்த்தம் கூட சில பேர் மாலையில் பண்ணுவாங்க, சில பேர் காலை நேரத்தில் பண்ணுவாங்க. அப்படியாக இந்த கல்யாண விஷயங்களை இன்று காலை நேரத்தில் வைத்துக்கொள்வது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புது வேலை தேடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. புதிதாக வீடு கட்டும் பணி தொடங்குவதற்கு உகந்ததாக இருக்கிறது. வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி எப்படிப்பட்ட வாகனம் வாங்கலாம், என்ன பிராண்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில், அதெல்லாம் வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். 10ல் ஒரு கிரகம் இருந்தால் 4ஆம் இடத்தோடு தொடர்பு பெறும் அப்படின்றது. உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவரும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவார். அதனால் நீங்கள் உங்களுக்கான தேவைகளை இன்றைக்கு பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுக்கான வேலையை தேடலாம். பிடிக்காத வேலைன்னா அதை எப்படி மாற்றுவது என்பதாக சிந்திக்கலாம். மேலும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்குண்டான யோகமானது இருக்கிறது. சில பேர் பிடிக்காத ஒரு வேலையை பார்த்துட்ருப்பீங்க, அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம். பிடிக்காத ஒரு வீட்டில், அது சொந்த வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணலாம். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதை விட்டு தள்ளிட்டு வேற ஒரு வீடுக்கு போகலாம். அப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் முடிவெடுக்கலாம், செயல்படுத்தலாம், பலன் கிடைக்கும். கடகராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு வந்து இடமாற்றம், பிரயாணங்களில் நோக்கங்கள் நிறைவேறுவது, உயர்கல்வியில் வெற்றி பெறுவது, இந்த பலன்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. குறிப்பாக அந்த உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் ராசியாதிபதி சஞ்சரிப்பார். அப்போது வேலைக்காக படிக்கிறீங்க, படித்த படிப்புக்காக வேலை கிடைக்குது, அதை வந்து 9, 10ன்னு எடுத்துக்கலாம். அதில் புதன் சம்பந்தம் வருகிறதுனால படிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவரே 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கு அதிபதினு சொன்னால் அதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் கேதுவுடைய சாரம் வருகிறது. கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி பெற்றோர் சேர்த்து விட்டுருந்தா அதை படித்து முடிப்பீங்க.
உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருந்தா அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு மேற்சொன்ன பலன்கள் எல்லாம் திருப்தியான அனுகூலம் கிடைக்கப் போகிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய சந்திராஷ்டமம் மாலை நேரத்தில் முடியப் போகிறது. இன்று மாலை 4 மணி அளவு வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் மீன ராசியில் சஞ்சரிப்பார். அது வரைக்கும் 8ஆம் இடமாக அது இருக்குது. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி. அப்போ 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார். சந்திரன் 8லேருந்து 9க்கு வரார். 8ல் இருந்தாலும் கூட புதன் சாரம் பெற்று இருக்கிறதுனால பெரிய அளவிற்கு உங்களுக்கு இடையூறுகள் அதனால் இருக்காது. கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா பேசுறது தான். ஏன்னா அந்த புதன் வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதி, அப்புறம் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அந்த 11ல் இப்போது ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்துருக்கார். அதனால் கொஞ்சம் தைரியம் இருக்கும், கொஞ்சம் வேகம் இருக்கும். அப்போது நிதானமாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கூட எங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கீங்க, பெரிய பதவியில் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் ரொம்ப நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தையும் சரிதானா அப்படின்னு யோசித்து அப்புறம் பேசணும், எழுதணும், சைன் பண்ணணும். மற்றபடி இந்த நாள் அனுகூலமாக இருக்குது. மாலை நேரத்தில் நீங்கள் கேதுவுடைய சாரத்தில் சந்திரன் வர்றதுனால 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரியவங்களை கூட்டிகிட்டு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு யாருக்கு நேரம் இருக்கோ அதை செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் மாலை 4 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க போகிறது. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன், ராசி அதிபதி புதன் சாரத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய டீம் ஒர்க்கை செய்யலாம். நண்பர்களோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி படிக்கணும், ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பிளான் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். கணவன் மனைவி சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, ஒரு சொத்து வாங்கிறது பற்றி இதெல்லாம் முடிவு பண்ணலாம். அப்போது திருமணம் செய்து கொள்ளலாமான்னு சொல்லி 2 பேர் பேசுகிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை செய்யலாம். இதெல்லாம் இன்றைக்கு அனுகூலமாக இருக்குது. மாலை நேரத்தில் 4 மணிக்கு பிறகு ஏதாவது கோயில் குளங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வர்றது நல்லது. இன்றைக்கி அஷ்டமி திதியும் கூட இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு உக்ரமான தெய்வ வழிபாடு, அம்பாள், பைரவர், நரசிம்மர், அதுபோல் மாலை நேரத்தில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நாள்னு தாராளமாக சொல்லலாம். 6-7 சந்திரன் இருக்க. அடுத்தடுத்த 2 வீடுகளில் சந்திர பலம் கிடைக்கிறது எங்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 6-7 அப்புறம் 10-11 இந்த இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 6-7 இருக்க. 6-7 இருக்கும்போது அதில் என்ன இன்னும் சிறப்புன்னு கேட்டால், புதன் கேதுடைய சாரத்தில் இருக்க. புதன் எங்கே இருக்காருன்னா 9ஆம் இடத்துல, கேது எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல. அப்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறாரோ அந்த கிரகங்கள் நன்றாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா சத்துரு ஜெயம். உங்களுக்கு தடை, இடையூறு, போட்டியெல்லாம் இருந்ததுன்னா அதில் வெற்றி பெறலாம். 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்னா அங்கே தனித்து இருக்கார் 7ஆம் இடத்துல. அதனால் திருமண விஷயத்தில் முடிவுகள் பண்ணலாம். கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக போக வேண்டியது அவசியம். ஏன்னா 7 சந்திரன் செவ்வாய் சனிக்கு நடுவில் இருக்கார். அப்போது யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்கன்னா அதனால் பிரச்சனை வரும். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனையை அல்லது பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரும். 5-6 சந்திரன் இருக்கிறது. அதில் 5ஆம் இடம் குருவுடைய வீடு, புத்திரஸ்தானம், 9ஆம் அதிபதி சந்திரன். அப்போ பிள்ளைகள் சம்பந்தமானது. அங்கேருந்து 6ஆம் இடம் வரார். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போது சொத்து சம்பந்தமாகவோ பிள்ளைகள் சம்பந்தமாகவோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமான விஷயங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கும். இப்போ பிள்ளைகள் கல்யாண விஷயமா ரொம்ப கவனமாக யோசித்து பண்ணணும். அவங்க பேரில் சொத்து வாங்குறீங்களா, வெளிநாடுக்கு தொலைதூரம் அவங்கள அனுப்ப போகிறீங்களா, அவங்க படிக்கிறதுக்காக பெருந்தொகையை இப்போ நீங்கள் செலவிட போகிறீங்களா, இதிலெல்லாம் கொஞ்சம் யோசித்து கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இப்போ அதிகமாக இருக்கும். குரு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் பயந்துருந்தீங்க, இப்போ 9க்கு வந்துட்டார். ராசி அதிபதி செவ்வாய் 7 ராசியை பார்க்குறாங்க. தைரியமாக இருப்பீங்க. ஆனால் அந்த தைரியத்தை பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளணும். தனுர் ராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். கரெக்டாக துல்லியமாக என்ன பலன்னா முன்னேற்றம் தரும். முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த கேந்திரங்களில் முன்னேற்றம்ன்றது இருக்குது.
அதாவது ஒருத்தருக்கு வந்து பொருள் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கேந்திரங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம்ன்ற ஒரு கேந்திரம் இருக்குல்ல, ஜீவனஸ்தானம் நமக்கு தெரியுது இல்லையா? 4ஆம் இடம்ன்ற ஒரு கேந்திரம் இருக்குல்ல, அது வந்து சொத்துக்கள் பற்றி சொல்கிறது. மனை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துக்களை பற்றி சொல்கிறது இல்லையா? 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் இந்த 10, 4 இதனோட 7, 1 அப்படின்றது கனெக்ட் ஆகும். அப்போது 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்திற்காக சொத்து சேர்க்கறது, பொருள் சேர்க்கறது. 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கி பெரிய சாம்ராஜ்யமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த கேந்திர ஸ்தானங்கள் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கேந்திர ஸ்தானம் சாதகமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து சனி இருக்கார். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன், புதன் 2 கிரகங்கள் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லைனாலும் 10ஆம் அதிபதி ஒரு கேந்திரத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த சந்திரன் இதோடு தொடர்பு வர்றதுனால சொத்துக்களை உருவாக்குறது, எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் முன்னேறுவது சாத்தியம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்க போகிறது. இன்றைய பணிகள் என்னவோ அதை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதை வந்து சுலபமான எளிதான பலனாக சொல்லலாம். அதன் பிறகு நீங்கள் இதற்கு முன்னாடி தோல்வியடைந்த ஒரு செயலையோ, உங்களால் முடியாதுன்னு மற்றவங்க சொன்ன அல்லது நீங்கள் நினச்ச செயலையோ இன்றைக்கு நீங்கள் தொடங்கலாம். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு வந்து 7லேருந்து நேரடியாக ராசியை பார்த்துட்ருக்கார். ராசியாதிபதி 3ல் இருக்கார், அவரையும் பார்த்துட்டு இருக்கார். அவரோடு சந்திரன் இருக்கார், அவரையும் பார்க்குறார் மாலை வரைக்கும். அதனால் இன்றைக்கு எடுத்த செயலை செய்து முடிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் வந்து கடன் தேவைன்னு சொன்னால் முயற்சிக்கலாம். மேலும் இன்றைய நாளில் யாரோ உங்களிடத்தில் இருந்து விலகுறாங்க, ஒரு உறவோ நட்போ கட் ஆகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா சமாதானம் பண்ணி சரி பண்ணணும். இப்போது இது வந்து கணவன் மனைவியிடையே நிறைய இடத்துல இது நடக்குது. அன்பாக இருந்தவங்க, பல வருடங்கள் சேர்ந்து இருந்தவங்க, உயிருக்கு உயிராக இருந்தவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக ஆகாத தசாபக்தி நடக்கும்போது பிரியணுன்ற முடிவை எடுக்கக்கூடிய நிலை இருக்குல்ல. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை செய்யலாம். சொத்து ஏதாவது விற்கணுன்ற ஒரு முடிவு எடுத்திருந்தால் மறுபரிசீலனை செய்யலாம். ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விற்கிறது ஈஸி, வாங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இன்றைய நாளில் விற்கிறது அல்லது வந்து பிரியறது இது போன்ற விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து தியாகம் பண்ணலாம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி ராசியில் இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு போகும்போது கேதுவுடைய சாரம் பெறுவது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் இருக்குன்னு சொல்லலாம். வாக்கு பலிதம் இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உங்களால் நல்லா உழைக்க முடியும். நேர் வழியில் சிந்திக்க முடியும். சனி ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெரிய விஷயங்கள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரொம்ப பேராசைன்றதெல்லாம் குறைஞ்சிரும். தன்னை வந்து மிகச்சரியான ஒரு வழியில் கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணமானது வந்துவிடும். அப்படியாக இப்போ வந்து உங்களுக்கு சனி ராசியில் இருக்கார். ஒரு கொடி அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் படர முடியுமோ அதெல்லாம் எதில் படறோன்னு அதுக்கு தெரியாது. படர்ந்து இறுக பற்றி சுற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பெரிய மரம்னு சொன்னால் பூமிக்குள்ளே வேரை விட்டு விட்டு தன்னுடைய ஒரு நிலையில் நிற்கும். கொடி எதை படர்ந்து சுற்றுகிறதோ அது ஒரு காலத்தில் பட்டு போச்சுன்னா இதுவும் போயிடும், அப்படியே சரிஞ்சிடும். ஆனால் மரம் வந்து தன்னை நம்பி. அப்போது சனியுடைய தாக்கம் என்னென்னா, வேர் விடும்படியாக உங்களுடைய சொந்த காலில் நிற்கணுன்ற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ நிறைய இருக்கும். இன்றைக்கு அதற்கு அனுகூலமான நிலை இருக்கிறது. இன்றைய நாள் நம்முடைய நேயர்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.